சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ தவக்களை வந்து பார்த்தோன்னா பணம் கொடுத்து தான் பதவி வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தொண்டர்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியில் இருக்காங்க, போராட்டமும் பண்ணுறாங்க சார். அதை பற்றி உங்கள் கருத்து? ஆமாம், இப்போது செய்தித்தாள்லாம் வந்தது என்னென்னா, பனையூர்லேயே போயிட்டு திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் பதவி வேணும்னா காசு கொடு அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காரு. ஸோ இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் எல்லாத்தையும் கொண்டு போய் புஷிக்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு அது சொல்கிறாங்க. புஷி ஏற்கனவே 1 கோடி ரூபா வாங்கியிருக்காரு ஒரு மாவட்ட செயலாளர்கிட்டேருந்து. எல்லாருமே பேசப்படும் பொருளாக இருந்தால் அது விஜய் கூட தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதே இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா மக்களும் போய் தாவேக்கால பதவி வாங்க காசு வேணும் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. இதுக்கு முன்னாடிலாம் சொன்னாங்க, போஸ்டர் ஓட்டனுக்கு தான் நாங்கள் பதவி கொடுப்போம் அப்படின்னு. இந்த சின்ன சின்ன இளைஞர்கள்லாம் நம்பினா ஓகே, நம்ம தாவேக்காவுக்கு போய் விஜய் வந்து நம்மளை போஸ்டர் ஓட்டும்போது கொடுப்பாருன்னு. இப்போ அதனுடைய இது உடைச்சாச்சு. இப்போது அது பெரிய பின்னடைவாக அவங்களுக்கு கண்டிப்பாக வரும். இன்றைக்கி எல்லா ஊடகங்களும் அதை பிரதிபலிச்சிருக்கிறது சார். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவில் தான் இது மாதிரி வந்து அதிகமாக வந்து நடக்கும் சார். இது வந்து ஒரு இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிற ஒரு கட்சி. இதை நம்பி எப்படி சார் முதலீடு போடுவாங்க? அது எப்படி சார் அதை வாங்கிட்டு இது மாதிரியான ஒரு விஜய்க்கு கெட்ட பேரை உண்டாக்குறாங்களே எப்படி சார்? சரி, அரசியல்னா இதுக்கு முன்னாடி திமுக அதிகமாக மாறி மாறி அரசியல் பண்ணாங்க. அரசியல் பண்ணி இப்போ இன்றைக்கி கவுன்சிலர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கோடிகளில் சேர்க்குறான். இப்போ என்ன நினச்சா இது வந்து ஒரு வணிகம் ஆயிடுச்சு. திமுக அதிமுக மாதிரி வணிகமாக கொண்டு வந்து இப்போ தொடங்க போகிற கட்சியில் நம்ம சேர்ந்துட்டோம்னா நமக்கு ஒரு பணம் அடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு தான் இந்த இளைஞர்கள் வராங்க. அதை நேரடியாக பார்க்குறாங்க. இது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்போ பேப்பரை திறந்து பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வருமானம் வரித்துறை யார்கிட்ட, எல்லாம் அரசியல்வாதிகிட்ட இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த இளைஞர்கள் உள்வாங்கி என்ன செய்யலாம், சரி நம்மளும் இந்த மாதிரி ஒரு கட்சியில் போய் சேர்ந்தோம்னா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு குறுக்குத்தனமாக யோசனை செய்து விட்டார்கள் இளைஞர்கள். சார், இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தங்க அப்படின்னா நிறைய வந்து இந்த பிசிகெல்லாம் வந்து போயிட்டு இந்த மிரட்டுறது, நீங்கள் இது மாதிரியான நிறைய திமுகவும் சரி அதிமுக இப்போ அது மாதிரியான ஒரு கட்சியாக இந்த கட்சி உருவெடுக்குமா அப்படின்னு உருவெடுத்துச்சுன்னே சொல்கிறாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈரோடில் நடக்குது. அதுக்கு ஒரு கலெக்ஷனுக்காக நிறைய பேர் போயிட்டாங்களாம். இப்போ நிறைய அந்த சம்மந்த தொழில் செய்கிறவங்க எல்லாமே சொல்கிறாங்க, என்ன சார் ஏற்கனவே திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆட்சி வரணும், சரி இவர் விஜய் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இவனும் ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்து அங்கே கட்சி நடக்குது, எங்களுக்கு ஈரோட்டில் இவ்வளோ வேணும்னு சொல்லி சொல்கிறான் சார். அப்புறம் ரொம்ப எங்கிட்ட காசு இல்லைன்னா ஒரு வண்டியை வாங்கி கொடுங்க, 3 வேளை சோறு போடுங்க. இந்த மாதிரியான ஒரு கீர்த்தனமாக நடந்து கொண்டு இருக்கிறது. இது விஜய் அவர்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு சீரியஸாக பாருங்கள், பொதுமக்கள் வேறு ஒரு ஆங்கிளில் ஒரு கோணத்தில் உங்களை பார்க்குறாங்க. இதுவரை திமுக அதிமுக இல்லாத ஒரு கோணத்தில் பார்க்குறாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது, கீழ்மட்ட தொண்டர்கள் அதே வழியெல்லாம் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க என்பது என்னுடைய கருத்து. சார், இப்போ செங்கோட்டையனை கட்சியில் சேர்க்கும் போது விஜய் அவர்கள் வந்தார் பனையூருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியோட மாநாட்டுக்கு வந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாஞ்சில் சம்பத்தோட இணைப்புக்கு வந்தார் சார். அதுக்கு நடுவில் வந்து எந்த ஒரு அரசியல் நகர்வும் எதுவும் இருந்த மாதிரியே தெரியல சார். இது வரைக்குமே வந்து பார்த்தங்க அப்படின்னா என்னதான் சார் அவருடைய பிளானாக இருக்கும்? சரி, இது பிளான்லாம் இல்லை. இப்போது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா யாரையுமே கூட்டு வரல உள்ளுக்குள்ளே. நிறைய பேருக்கு இப்படி அதிருப்தி எல்லாம் நடந்தது. இப்போ இது வந்து இதே தான் இப்போ விஜயம் ஃபாலோ பண்ணுறாரு. சில இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவரெல்லாம் ஒரு மினிஸ்டராக இருந்து தான் போனார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய திறமை உள்ளவர் தான். அவருக்கே இந்த நிலைமையா அப்படின்ற போது இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய பழைய அதிமுகவிலேருந்து மினிஸ்டர்களும் இப்போ சிட்டிங் அமைச்சர்களும் திமுகவில் இருக்க அமைச்சர்களும் வந்து சேருவதாக சொன்னாங்க. இப்போ எல்லாம் பேக் போயிட்டாங்க. ஐயோ இவரை நம்பி நம்ம போனோம்னா நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் விஜயும் செங்கோட்டையனையும் பார்த்ததை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவரை 2 முறை தான் பார்த்துருக்காரு நேரடியாக அந்த இதுக்கு போயிட்டு அப்படின்ற மாதிரி. அதுவும் வருது, பனையூரில் போனது 2 முறை தான் பார்த்தாரு அப்படின்னும் செய்திகள் வருது. சார், இப்போது பணம் இருக்கிறவங்க தான் இப்போது இப்போ தவகால சேர முடியுன்ற ஒரு பிம்பம் வந்து உண்டாகுது. அது உண்மை தானே? அப்படி அது உண்மைங்க. இப்போ எல்லாருமே இந்த பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டங்கள்லாம் வருது பார்த்தீங்களா, இப்போ மற்ற கட்சிகள்லாம் 300 ரூபா குவார்ட்டரு பிரியாணின்னு பண்ணாங்க. பட் இந்த பசங்க எப்படின்னா சும்மா ஒரு ஜாலியாக பிக்னிக் மாதிரி வந்தாங்க. இப்போ அதுக்கு பணம் இல்லை. இப்போ வந்து பணமும் இல்லை. ரெண்டாவது விஜய்க்கு அடுத்த லெவலுக்கு இந்த மக்களை இழுக்கக்கூடிய ஒரு இதை கொண்டு வரல. ஒரு இன்னமும் அந்த கொஞ்சம் தான் பேசுகிறாரு, கொஞ்சம் தான் பண்ணுறாரு. இன்னும் எக்கனாமிக் பேசணும்னு நிறைய பேச வேண்டியிருக்கு. ஸோ அதனால் என்னென்னா இனிமேல் இவரோட அந்த ரொம்ப ரொம்ப பின்னடைவான ஒரு பிரச்சனைகளை தான் இவர் சந்திப்பார் இனிமேல். சார், இப்போ நீங்கள் எக்கனாமின்னு ஒன்றே ஞாபகம் வந்து சார், இப்போ தொடர்ந்து ஒரு அரசியலுக்கு வந்ததுலேருந்தே இது வரைக்கும் ஒரு எக்கனாமி குறித்தும் வந்து இது வரைக்குமே பேசினதே கிடையாது. ஏன்னா எந்த ஒரு தொழில் சார்ந்து இதனுடைய லாபம் நஷ்டம் இது மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் பேசுனது கிடையாது. இப்போ ஒரு 18ஆம் தேதி அந்த ஈரோடு மாவட்டத்தில் அது மாதிரி
பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இல்லை தொடர்ந்து அப்படியே தான் இருக்கும்? வாய்ப்பே இல்லைங்க. ஏங்க 4,15,000 ஒருத்தர் தலையிலும் இருக்குது. அதை பற்றி அவர் ஒன்றுமே சொல்ல. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேசக்கூடிய வாய்ப்புகள், திமுக என்ன செஞ்சது, அதிமுக என்ன செய்யுது, இப்படி பெரிய வாய்ப்புகள் இருக்குது. இவர் எதையுமே சொல்ல மாட்டார். அதனால தான் எங்களுக்கு என்னென்னா திரும்பிய ஒரு திமுக அதிமுக மாடல்லே இன்னொரு அரசை வந்து திணிக்கிறாரு இந்த தமிழக மக்கள் மேலே. மக்கள் வந்து புரியாமல் இருக்கிறாங்களோ அப்படின்னு தான் எல்லாரும் நினைக்கிறாங்க இன்னைக்கு. சார், அவர் எழுதி கொடுத்தது மட்டும்தான் படிக்கிறாரா, இல்லை அவருக்கு ஏதாவது அந்த தொகுதியை பற்றி ஒரு அறிவு சார்ந்து ஏதாவது இருக்குமா சார்? ஏன்னா நீங்கள் பெரும்பாலும் இந்தந்த மாவட்டத்தில் இந்தந்த விஷயங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்குன்னு இல்லை, பல அரசு சாதாரணமாக ஒரு கவுன்சிலராக இருக்கிறவங்களுக்கு கூட தெரியும். விஜய் அவர்கள் எழுதி கொடுத்தது மட்டுமே படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை இந்த இப்போ அவர் இருக்கிற பனையூர் தொகுதியில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுமா சார்? அவருக்கு வந்து நீ பாருங்க, வெளியில் போனால் தான் தெரியும். இவர் சினிமாவிலேருந்து திடீர்னு பொலிட்டிக்கல் வந்தார். நிறைய எல்லா ஊர்களிலும் ஒரு பிரச்சனை இருக்குது, பூதாகாரமாக இருக்குது. அதனால் இவர் யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாங்க, அதுவும் தப்பு தப்பாக எழுதி கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து அதை தாண்டி இவருக்கு இல்லை, தமிழ்நாட்டை பற்றிய புரிதல் கண்டிப்பாக கிடையாது. இவர் இன்னமும் அந்த சினிமா பாணியில் தான் வராரு. ஸோ அதனால் இவர் நிறைய தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் எவ்வளோ கடன் வாங்குறாங்க, எங்கே அந்த மாநிலங்கள் வாங்குறாங்க, இந்த இளைஞர்கள் உங்கள் வந்து நம்பி வந்திருக்கிற இளைஞர்களுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறீங்க, எத்தனை பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்க என்பதே தெரியல. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவர் பேசணும். சாரி, அவர்கிட்ட அந்த இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சார், இப்போ புஷி ஆனந்தோடைய ஆதிக்கம் தான் அதில் அதிகமாக இருக்கிறதா உங்களுக்கு தெரியுது சார். ஆனால் இப்போ அது அவங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புஷி, இந்த ஆதவ் அவர்கள், அந்த சுற்றி அந்த இருக்கிற நிர்வாகிகள் அவங்களுக்குள்ளேயே ஏதாவது முரண்பாடு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறேன்? கண்டிப்பாக இருக்குது. அப்போ நேற்று வந்து அவங்க மச்சான் கட்சி ஆரம்பிச்சாரு நம்ம பாண்டிச்சேரியில். ஓகே, இப்போ அது என்னென்னா ஒரு இது புஷிக்கும் விஜய் 2 பேர் தான் இருந்தாங்க. இப்போ 3வது அதிகார மையமாக ஆதவ் வந்திருக்காரு. கண்டிப்பாக ஒருத்தர் வந்து பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ கூட பாருங்கள், வந்தவங்கலாம் என்ன சொல்கிறாங்க, ஆதவ் அர்ஜுனா சொன்னதுனால தான் நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு தான் அந்த பசங்க பணம் கொடுத்தவங்கலாம் பேசுகிறாங்க. ஸோ என்னமோ ஒரு ரிப்ட்டு ஒன்று பெருசாக இருக்குது இங்கே. சார், இப்போ 18ஆம் தேதி என்ன பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சார்? விஜய் அவர்கள் போன முறை வந்து பார்த்தோன்னா 12 நிமிஷம் 11 நிமிஷம் சில்லற தான் அந்த டைமிங் தான் பேசினார். பெருசாக எந்த ஒன்றும் வந்து மக்களை கவர் மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ ஈரோட்டில் அந்த பேச்சு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஈரோட்டில் என்னங்க, எல்லாமே அவினாசி அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை பேசுவாங்க, யாரும் செய்யலை. கொஞ்சம் எடப்பாடி அந்த அந்த பகுதியில் இருக்கிறதால நிறைய விஷயங்களை செஞ்சார். அதுக்கப்புறம் அது இன்னும் இதுவாகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் அவர் மஞ்சளை பற்றி பேசினார்னா அது உண்மையிலே நல்ல கரெக்டான ஒரு புரிதல் உள்ள அரசியல்வாதி. அந்த மஞ்சளை பற்றி பேசுகிறாரு நான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டீங்க. ஏன்னா மஞ்சள் வந்து உலக பிரசித்தி பெற்ற இடம் எப்படின்னா கோயம்புத்தூர், வேறு எந்த நாடும் இல்லை. நம்ம தான் அந்த பேட்டன் உரிமையே இப்போ தான் வாங்கினாங்க, இந்த மோடி கவர்மெண்ட்டில் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியுமா, இல்லை இதெல்லாம் பின்னணியில் பேசுகிறாரான்னு பார்க்கணும். அது விவசாயிகள் நிறைய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து நிறைய உலக மார்க்கெட்லாம் போகிறது சின்ன வெங்காயம், மருத்துவ குணம் வாய்ந்தது. அதை பற்றி என்ன பேசுகிறாருன்னு பார்க்கணும். அதுக்கு என்ன சொல்ல போகிறாரு, இப்போ அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டவங்களை என்ன செய்ய போகிறாரு, இதெல்லாம் அவர் சொல்வார்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் கொஞ்ச நேரத்தில். சார், இப்போ மெயினாக வந்து பார்த்தோன்னா ஒரு கொங்கு பகுதி போகிறாரு. இந்த மழையில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டது அவங்க தான். அதே போல் இது வரைக்கும் எந்த ஒரு நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க, ஆனால் எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த விஷயங்களை எடுத்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் கொண்டு போய் யாருமே இவர் என்னன்னா, இவருக்கு வந்து எந்த பிரச்சனையை கொண்டு போகணுன்றதே தெரியாமல் இருக்குது. அப்போ நிவாரணத்தை பற்றி அவர் எப்படி பேசுவார்? முதல்ல எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டா, என்ன பாதிக்கப்பட்டது, ஸோ இது மாதிரி ஒரு கோர்வையான விஷயங்கள் இருக்குது, அவருக்கு தெரியல சார். அதனால் இப்போ தான் வந்திருக்காரு, என்ன நடக்குதுன்னு தெரியாது சார். சார், இப்போது விஜய்ன்ற அந்த முகத்தை வச்சு தான் இப்போ ரசிகர்களாக இருந்த தொண்டர்களாகட்டும் எல்லாருமே வந்து விஜய்ன்ற அந்த ஃபேஸை வச்சு தான் சார் வராங்க. ஆமாம், இப்போ அவங்களே வந்து முகம் சொல்லிக்கிறது, அவங்கக்கிட்டே வந்து சரியான ஒரு இது இல்லைன்ற பட்சத்தில் எப்படி சார் அந்த கட்சி நகரும்? சரி, எல்லாருமே வந்து விஜய் ஒரு ரசிகர் எல்லாமே போகிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச ஒன்று, இப்போ ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ரசிகர்லாம் மதிக்கவே மாட்டான். இருந்தால் கூட பாருங்கள், அவருடைய முன்னாள் ராத்திரியே போய் அந்த போயஸ் கடையில் போய் காத்து கிடப்பான். ஆனால் இவர் ஏதோ கூலி படம் பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு படத்துக்கு போயிட்டாரு. ஸோ அது மாதிரி நினைக்கிறாரு, ரஜினிகாந்த் இப்படி பண்ணுறதுனால தான் நல்ல ரசிகர்கள் நம்மக்கிட்டே இருக்காங்க, இவங்களை அடிக்கடிக்கு பார்த்தா நம்மளை ஒரு பையன் மதிக்க மாட்டான் அப்படின்னு ஒரு புரிதலில் போயிட்டாரோன்னு ஒரு டவுட் இருக்குது. சரிங்க சார், அவர் 18ஆம் தேதி என்னெல்லாம் பேச போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு பார்க்கலாம் சார். நன்றி.